This is 9th standard, 5th unit coordinate geometry exercise 5.2, 9th sum. The point x comma y is equidistant from the point 3 comma 4 and minus 5 comma 6. Find the relation between x and y. X க்கும் y க்கு என்ன ரிலேஷன் கேட்குறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க புரிஞ்சுதா? ஸோ எக்ஸ் ஒய்ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகே, அப்புறம் 3 கமா 4ங்கிற இன்னொரு பாயிண்ட் இருக்குது, -5 கமா 6ங்கிற இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இந்த எக்ஸ்ஒய்லேருந்து 3 கமா 4ம் இந்த -5 கமா 6ம் ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது. சப்போஸ் இது வந்து 6 யூனிட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதுவும் 6 யூனிட்ஸ், ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். 6ங்கிறது அவங்க கொடுக்கல, நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ சப்போஸ் ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. இதனோட டிஸ்டன்ஸ் இங்கிருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸும் இங்கிருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸும் எப்படி இருக்காமா, சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இன்டைரக்டாக என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பாயிண்ட் இது என்னன்னு வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாமா, இது பி, இது சின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏபிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் ஏசிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் எப்படி இருக்காமா, சேமாக இருந்துச்சுன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன சொல்லுங்கள். எக்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் வரும், அவ்வளோதான், அதை தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஏபி ஈக்குவல் டு ஏசியாக இருந்துச்சுன்னா இது என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இது இன்டைரக்டாக, இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சம்ம போடணும். டைரெக்டாக அவங்க கண்டிஷன் சொல்ல இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏபியும் ஏசியும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரெண்டு ஈக்குவல்னு எடுத்துகிட்டு சம போடணும். ஸோ ஏவோட பாயிண்ட் என்ன, எக்ஸ் கமா ஒய், தென் பியோட பாயிண்ட் என்ன, 3 கமா 4. ஸோ டேக் இட் as x1 y1 and x2 y2. ஸோ ஏபி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So x2 is 3 minus x the whole square plus 4 minus y the whole square. So then BC ஓடது, AC ஓடது, A ஓடது என்ன இருக்குது, x, y, then C ஓடது -5, 6. So take it as x1 y1 and x2 y2. So AC equal to root of x2 is -5 minus x the whole square plus 6 minus y the whole square. ஸோ என்னன்னு சொல்லியிருக்காங்க, இது ரெண்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஏபி ஈக்குவல் டு ஏசின்னு அவங்க சொல்லிட்டாங்க, ஈக்வி டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ ஏபியோடது என்ன, ரூட் ஆஃப் 3 minus x the whole square plus 4 minus y the whole square. Okay, then equal to root of -5 minus x the whole square plus 6 minus y the whole square. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ரூட் எலிமினேட் பண்ணணும். அப்போ என்ன சொல்லணும், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் சொல்லணும். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிட்டோன்னா என்ன ஆயிரும், ரூட் போயிடும். ஓகே, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரூட் எலிமினேட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணலாம், 3 minus x the whole square plus 4 minus y the whole square ஈக்குவல் டு, இந்த மைனஸ் இது ரெண்டுலேருந்தும் மைனஸை வெளியே எடுத்துட்டிங்கன்னா, மைனஸை வெளியே எடுத்துட்டேன் நான். சரியா? அப்போ என்ன இருக்குது, 5 + x த ஹோல் ஸ்கொயர். மைனஸை வெளியே எடுத்துட்டு ரெண்டுக்கும் சேர்த்து ஸ்கொயர் போடுறேன். அப்போ மைனஸ் என்ன ஆயிரும், ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும், அவ்வளோதான். ஓகே, மைனஸை வெளியே எடுத்துட்டு ரெண்டுக்கும் சேர்த்து ஸ்கொயர் போட்டிருக்கேன். ப்ளஸ் 6 minus y த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இது a minus b whole squared, a minus b whole squared, a plus b whole squared, a plus b, a minus b whole squared எல்லாம் அப்ளை பண்ணலாம். a minus b whole squared என்ன, a squared. ஸோ 3 squared plus x squared minus 2 into 3 into x. தென் இங்கே அதே மாதிரி 4 squared plus y squared minus 2 into 4 into y. ஓகே, இங்கே a plus b whole squared அப்ளை பண்ணுங்கள். இந்த மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிடுச்சு. 5 squared plus x squared plus 2 into 5 into x. Okay, then plus 6 squared plus y squared minus 2 into 6 into y. இப்போ இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி எழுதலாம். 3 squared is 9 plus x squared minus 6x plus 16 plus y squared minus 8y, which is equal to 25 plus x squared plus 10x plus 36 plus y squared minus 12y. Okay, so இங்கே x squared cancel பண்ணிடலாம், y squared cancel பண்ணிடலாம். பேலன்ஸ் என்னென்னவெல்லாம் இருக்குது, இது ரெண்டு நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 25 minus 6x minus 8y ஈக்குவல் டு, இங்கே 25 plus 36 plus 10x minus 12y.
இங்கே நான் நம்பர் ஏன் ஆட் பண்ணல, இங்கே ஒரு 25 இருக்குது, இந்த 25 கேன்சல் பண்ணிக்கலாம், அதுக்காக ஆட் பண்ணாமல் வச்சேன். ஓகே, ஸோ இப்போ 10x எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, ஒய் எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிடலாமா? ஸோ இந்த -10 6x அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம், இந்த 12y இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அப்போ என்ன ஆகிடும், 12y minus 8y equal to 10x. 10x பேலன்ஸ் என்ன இருக்குது, இந்த -6x இந்த பக்கம் வந்தால் +6x ஆயிரும், +36 இருக்குது. ஓகே, தென் இப்போ 12ல் 8 போனால் 4y ஈக்குவல் டு 16x + 36. ஓகே, ஸோ இப்போ இதைய சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? 4 டேபிளில் சிம்பிளிஃபை ஆகும் இல்லையா? 4ல் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? அப்போ y ஈக்குவல் டு 4ஆல் டிவைட் பண்ணுங்கள், 4x + 9ன்னு வரும். ஓகே, ஸோ அப்போ y ஈக்குவல் டு 4x + 9, அவ்வளோதான். ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன? ஒய்ங்கிறது என்ன? 4x + 9, இல்லை 4x = 9 - y, எப்படி வேணால் சொல்லிக்கலாம். எப்படி சொன்னாலும் கரெக்டு தான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.